ஹாய் கைஸ், வெல்கம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து சிவராஜ யோகம். சிவராஜ யோகம்ன்றது வந்து என்னென்னா சூரியனும் குருவும் சம்மந்தப்படுவது. ஓகேங்களா? சூரியனுக்கு சமசப்தமாக கேந்திரத்திலேயே குரு வந்து அமர்ந்திருக்கிறது வந்து சிவராஜ யோகம்னு வந்து சொல்லுவாங்க. இந்த சிவராஜ யோகம் இருக்கவங்க வந்து என்னென்னா லீடர்ஷிப்பில் ஒரு குவாலிட்டி. இப்போ வந்து சூரியன் வந்து அரசியல் ஆளுமை எல்லாமே வந்து சூரியன் தான். ஓகேங்களா? அப்போ அந்த சூரியனோட குருவோட நிர்வாகத்திறமையும் சேர்ந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புதாதித்ய யோகம் என்ன பலனை கொடுக்குமோ அதே லெவல் பலன் தான் வந்து சிவராஜ யோகம் வந்து கொடுக்கும். இந்த சிவராஜ யோகம் வந்து இருக்கிறவங்க வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த சிவராஜ யோகம் வந்து என்னென்னா கலைஞர் கருணாநிதி அவரோட ஜாதகத்துலேயும் இருந்திருக்கு. இப்போ வந்து என்னென்னா அவருக்கு வந்து 2ல் வந்து சூரியன் என்ன இருக்கும், அந்த 2ல் சமசப்தமாக 8ல் வந்து அந்த சூரியன்லேருந்து 7வது இடத்துல குரு வந்து இருப்பார். ஓகேங்களா? அப்போ அது வந்து என்னென்னா சிவராஜ யோகமாக வேலை செய்யுது. அது இல்லாமல் அவர் வந்து என்னென்னா அந்த சூரியன் குரு சம்மந்தப்பட்ட அந்த சிவராஜ யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி மஞ்சள் துண்டையும் வந்து குருவுக்கான கலரையும் வந்து அவர் போட்டிருந்துருக்காரு. அதுவுமே அவர் அரசியல் வாழ்க்கையில் ஒரு பெரிய உச்சத்தை வந்து கொடுத்ததுக்கான பாசிபிலிட்டி. இதுவே வந்து என்னென்னா மறைந்த முன்னாள் முதல்வர் வந்து திரு ஜெயலலிதா அம்மையார் வந்து என்னென்னா அவங்க வந்து என்னென்னா அவங்களோட ஜாதகத்தில் புத ஆதித்ய யோகம் வந்து இருந்திருக்கு. அப்போ சூரியனோட சம்மந்தப்படுற புதனோட கலரான பச்சை கலர். அப்போ அந்த பச்சை கலரோட அவங்க வந்து அதிகமாக வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஜாதகம் மேலே அதிகமான நம்பிக்கையும் இருக்குது. ஓகேங்களா? அதனாலேயுமே சிவராஜ யோகம் வந்து எப்படி வேலை செஞ்சுருக்கு பாருங்கள். புதாதித்ய யோகம் வந்து எப்படி வேலை செஞ்சுருக்குன்னு பாருங்கள் அவங்க ஜாதகத்தில். இப்போ இருக்கிற திரு சிஎம் ஜோசப் விஜய் அவர்களோட ஜாதகத்துலேயுமே வந்து என்னென்னா சூரியன் புதன் சனி. அப்போ அந்த சூரியனோட அரசியல் ஆளுமையில் அவர் சனியோட கலரான பிளாக்கை யூஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து வெற்றியை வந்து கொடுக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து என்னென்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் வந்து காம்பினேஷன்ஸ் இருக்குது. சூரியன்னா சிவப்பு, செவ்வாய்னா ரெட்டு, ஓகேங்களா, ரொம்ப டார்க் ரெட்டு, புதன்னா பச்சை, குருன்னா வந்து மஞ்சள், சந்திரன்னா ஒயிட்டு, ராகு அப்படின்னா டார்க் ப்ளூ, அந்த மாதிரியான கலர்கள், பிளாக்கு அதெல்லாம். ஓகேங்களா? சனி பகவான் வந்து இருந்ததுன்னா பிளாக்கு, ராகு வந்து சொல்லியாச்சு, கேது வந்து இப்போ செம்பழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கலர் காம்பினேஷன்ஸ்லாம் உங்கள் கிரகத்தில் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அதுக்கு எது யோகியாக இருக்கோ அதை மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களை வந்து யாரால் வெற்றி பெற முடியும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குமா அடிக்காதா? ஓகேங்களா? இதெல்லாம் தான் கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? இந்த கான்செப்ட்ஸை வந்து நம்ம வந்து பக்காவாக வந்து ஜாதகம் பார்த்து உங்களுக்கு வந்து சொல்லுவோம். 6383862221 நம்பருக்கு 221 நம்பருக்கு வந்து பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக ஜாதகம் பார்த்து சொல்லுவோம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு தலைமுடிக்கு ஏதாவது ஆயில் வேணுனாலும் என்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னாலுமே வந்து நம்ம பக்காவாக வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த போகிற ஏதாவது ஜோதிடம்ன்றது ஒரு விஞ்ஞானம். ஓகேங்களா? அந்த விஞ்ஞானத்தை வந்து இது பண்ணி யூட்டிலைசேஷன் பண்ணுறவங்க ஐசக் நியூட்டன்லாம் ஜோதிடத்தை பற்றி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? எவ்ரி திங் இஸ் எனர்ஜி அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிரின்சஸ் டயானாவுமே அவங்க லைஃப்பில் வந்து என்னென்னா ஒரு ஜோசியரை போய் பார்த்துருக்காங்க. அவர் வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் நிறையா ஹெல்ப் பண்ணணும். அது வந்து 10 கோடியிலேருந்து 300 கோடி கிட்ட வந்து 100 கோடியிலேருந்து 300 கோடி மக்கள்கிட்ட வந்து நிறைய பேர் பயனடைகிறது காரணம் அந்த ஜோதிடர் தான். ஓகேங்களா? ஜோதிடம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நமக்கு வந்து ஒரு ஊக்கத்தை வந்து கரெக்டாக கொடுக்கும். இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் அறிஞ்சிக்கோங்க. ஒவ்வொரு நாளைக்குமே ஒவ்வொரு கலர் வரும். அப்போ அன்றைக்கி அந்த யோகியோட கலரை எடுத்து யூட்டிலைசேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குமா அடிக்காது? எப்படியோ நம்ம அப்படின்னு அடிச்சிச்சு அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி அடிக்கணுமா இல்லையா? எல்லார் வாழ்க்கையுமே செம்மையாக வரணும். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஓகேங்களா? நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.